காசு அது விக்கணும்னா மேக்ஸ். நான் பாட வேண்டாம், எல்லாரும் ரசிகர்கள் எல்லாம் தானா பாடிடுவாங்க. பீட்டு நல்லா இருந்தா சின்ன குழந்தை கூட எழுந்து ஆடுது. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, மெல்லப்போ மெல்லப்போ. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? தேனிகள் தாடும் மெல்லப்போ. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அவார்டு எப்போ கிடைச்சாலும் சந்தோஷம் தானே ஒரு ஆர்டிஸ்டுக்கு. காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கறாங்க. நான் நினைச்சிருந்தேன்னா ஜனாதிபதியாவே ஆகிருக்கலாம். நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். எல்லாருக்குமே தாய் மாமானா 50 வருஷமா தாய் மாமா எங்கனே காணாம போனாரு. இல்ல இதே தாய் மாமா நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு, காசு வாங்கி தான் டிக்கெட் கொடுக்குறாரு. பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு, ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி. என்ன நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம் என்ன போயிடும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா யார்ட்டையும்? எங்க நாட்டை கொண்டு எங்க அடமானம் வச்சுங்க சொல்லுங்க, அதையாவது சொல்லி தொலைங்க. முடிஞ்சவனா எழுப்பலாம், தூங்குறவனா எழுப்பலாம், தூங்குறவன் நடிக்கிறவனா எழுப்ப முடியாது. தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நடந்தது பயங்கரவாத தாக்குதல் என்ற அறிவிப்பு. கார் குண்டுவெடிப்பை கண்டித்து பிரதமர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். குண்டுவெடிப்பின் புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு. உமர் நபிக்கு சொந்தமான மற்றொரு காரும் பண்ணை வீட்டிலிருந்து பறிமுதல். காரை ஓட்டியது உமர் நபிதான் என்பது DNA சோதனை மூலம் உறுதியானது. அமிர்தசரஸில் போலீசின் தேடுதல் வேட்டை தீவிரம். துப்பாக்கிச் சண்டையில் ஒருவர் காயம், 2 கைது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படைகள் இணைந்து அதிரடி தேடுதல் வேட்டை. குப்வாரா காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையெறி குண்டுகள் பறிமுதல். ராமேஸ்வரத்தில் வீசிய சூறைக்காற்றால் படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதம். தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் நாகை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. வரும் 18ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பீகாரில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? 243 தொகுதிகளில் நாளை வாக்கு எண்ணிக்கை. பீகாரில் இந்தியா கூட்டணியை விட 2% மட்டுமே பாஜக அணிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும். இரு அணிகளிடையே கடும் போட்டி நிலவும் என்ற புதிய கருத்து கணிப்பால் தேசிய அரசியலில் பரபரப்பு. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. ரவுடி கருக்கா வினோத்துக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது பூவிருந்தவல்லி NIA நீதிமன்றம். மோடிதான் எங்கள் டாடி என்று ராஜேந்திர பாலாஜி மீண்டும் பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றிக்கு போதுமானது என்றும் அதிரடி. மத்திய அரசு முடியுமா? மத்திய அரசு யார் இருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி, எங்க டாடி இருக்காரு.
அருகே வீட்டின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்து 11 மாத குழந்தை உயிரிழப்பு. எதிர் வீட்டில் நடந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பரிதாபம். பாலக்காடு அருகே பின்னோக்கி சென்ற காரால் பரபரப்பு. ஹேண்ட் பிரேக் போடாமல் சென்றதால் பின்னோக்கி சென்ற காட்சி. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ முருங்கை 85 ரூபாய்க்கு விற்பனை. அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் ஆம்னி பேருந்துகள் தொடர் வேலை நிறுத்தம். இருக்கை வரியை தமிழ்நாடு அரசு குறைக்க கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே 4000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள் கண்டுபிடிப்பு. வேட்டை சமூக வாழ்வியல் ஓவியங்களை பாதுகாக்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் இதுவரை 5 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தெரியாமல் மக்கள் தவிப்பு. ஜெயங்கொண்டம் அருகே வீடுகளை மழை மற்றும் கழிவுநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுவதாக வேதனை. மானாமதுரையில் போலி நம்பர் பிளேட் காரில் ஆட்டுக்குட்டிகள் கடத்தல். கணவன் மனைவியை கைது செய்து போலீஸ் விசாரணை. கமுதி அருகே அம்மனை கண்ணை கட்டி ஊருக்குள் அழைத்து வந்த கிராம மக்கள். 1000 தீப்பந்தங்களுடன் பிரம்மாண்ட ஊர்வலம். என்னன்னா வான வேடிக்கையோ தீப்பந்தமோ எங்க ஊர் வரை கடைபிடிச்சு கொண்டுட்டு போறோம். இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா நடக்கிறதுனால வெகு சீரும் சிறப்புமா நாங்க வந்து திருவிழா வந்து கொண்டாடிட்டு வரோம். சாமி பிறந்த இடம்னு சொல்லுவாங்க. இங்கேதான் சாமி செஞ்சு கொட்டு மேளம் ஆரவாரத்தோட தீப்பந்தங்களோட நடந்தே தான் அவங்க ஊருக்கு கொண்டுட்டு போவாங்க. இந்த சாமி ஒரு நாள் பிறந்து ஒரு நாளே அழியிற சாமி தான். அபுதாபியில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்தியாவைச் சேர்ந்த 500 தாய் மகள்கள் மேடையில் ஒய்யார நடை. GTA 5 வீடியோ கேம் உலகளவில் 22 கோடி பிரதிகள் விற்று இமாலய சாதனை. 88,625 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக Take-Two நிறுவனம் தகவல். ஊழல் வழக்கால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பதவிக்கு சிக்கல். மன்னித்து விடுவிக்குமாறு அந்நாட்டு அதிபருக்கு ட்ரம்ப் எழுதிய கடிதத்தால் பரபரப்பு. ஐநா காலநிலை மாநாடு வளாகத்திற்குள் புகுந்து பூர்வகுடி மக்கள் போராட்டம். பாதுகாப்பு படையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. F1 பந்தயத்திற்கான காரை அறிமுகப்படுத்தியது ஆடி கார் நிறுவனம். 2030ஆம் ஆண்டுக்குள் ஃபார்முலா ரேஸ் பந்தயத்தின் சாம்பியனாக இருக்கும் என கணிப்பு. பெருநாட்டில் சட்டவிரோத கும்பலிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் அழிப்பு. அதிபர் ஜெரி முன்னிலையில் 8000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் அழிக்கப்பட்டன. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா நாளை மோதல். வெற்றியுடன் கணக்கை தொடங்க இரு அணிகளும் ஆயத்தம்.
பாகிஸ்தானிலிருந்து நாடு திரும்ப இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விருப்பம். இஸ்லாமாபாத் தற்கொலை படை தாக்குதலை அடுத்து அனுமதி கேட்பு. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். ராமேஸ்வரத்தில் பலத்த சூறை காற்றால் நங்கூரமிட்டு நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் வேதனை அடைந்திருக்கின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு திடீரென வீசிய சூறை காற்றால் நங்கூரமிட்டு நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்திருக்கின்றன. தூண்டில் வளைவு இல்லாத காரணத்தால் தான் படகுகள் சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த படகுகளை சரி செய்ய 2 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மீனவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். சேதமடைந்த படகுக்கு அரசு இழப்பீடு வழங்கி அந்த ஏழை மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். ஏன்னா ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு அங்கே அரசுடமாக்கப்பட்டு இன்னைக்கு நிற்கதையா நின்று இருக்கான். மழைக்காலங்களில் விசை படகுகளை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைத்து தரவும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியிருக்கின்றனர். புதுச்சேரியில் ஓசையில் காலணி கேட்டு கடையின் கண்ணாடிகளை உடைத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை காந்தி வீதி பகுதியில் உள்ள காலணி கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் காலணி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதற்கு பணம் தர மறுத்துள்ளார். இதனால் கடையில் இருந்த பெண் காலணியை வாங்கி வைத்துக் கொண்டு அவரை வெளியேற கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் காலணிகள் அடுக்கி வைத்திருந்த அரங்குகளின் கண்ணாடிகளை கத்தியால் உடைத்துவிட்டு தப்பி ஓடினார். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடையை கத்தியால் அடித்து நொறுக்கியவர் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹுசைன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஜெயங்கொண்டம் அருகே மழைநீரில் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கேசி முரளிதரன் நகரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல வடிகால் இல்லாததால் வீடுகளை சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மழைநீர் வடிகால்களை அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடமும் நகராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். நோய் பாதிப்புகளும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளும் வீடுகளுக்குள் நுழைவதாக கூறும் மக்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எங்களால இருக்கவே முடியல. இந்த சாக்கடை பிரச்சனை எங்களால தாங்கவே முடியல. ஒரே வாடை. நகராட்சியிலேருந்து எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கான முடிவு எந்த முடிவும் எடுக்கலன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ரோட்ல உக்காந்து சாலை மறியல் பண்ண போறோம். திருவண்ணாமலை அருகே 200 ரூபாய் கூலி அதிகமாக கொடுத்த ஆத்திரத்தில் சலூன் கடையை உடைத்து சவர தொழிலாளி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தண்டரை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் தளவாய்க்குப்பம் கிராமத்தில் சலூன் கடை நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் தண்டரை கிராம கவுன்சிலரின் தாய் காலமானதால் அங்கு சவரம் செய்ய சென்றுள்ளார். அங்கு வழக்கமான கட்டணத்தை விட 200 ரூபாய் அதிகமாக கூலி பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னையிலிருந்து உறவினர் ஐயனார் மற்றும் மகன்கள் தினேஷ்குமார் முகேஷ்குமாரை வரவழைத்து சலூன் தொழிலாளி முருகன் சலூன் கடையை அடித்து நொறுக்கி அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த முருகன் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் அருகே குடிநீர் ஆதாரமாக உள்ள குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் ஊரை காலி செய்துவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சீலப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி ஓடைப்பட்டி கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் பாசன நீராதாரமாக செல்லமந்தாடி கிராமத்தில் உள்ள பெரிய குளம் விளங்குகிறது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக திண்டுக்கல் நகரில் உள்ள என்ஜிஓ காலனி மற்றும் நந்தவனப்பட்டியில் இருந்து வரக்கூடிய கழிவுநீரும் தொழிற்சாலை கழிவுகளும் வாய்க்காலில் கலப்பதால் பச்சை நிறத்தில் மாறி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் நிலத்தடி நீரும் மாசடைந்து கிணறுகளில் இருந்து வரக்கூடிய நீரும் பச்சை நிறத்தில் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பால் ஊரை காலி செய்துவிட்டு போகும் நிலை ஏற்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இங்க கழிவுநீர் அதிகமா வரனால திண்டுக்கல் தோல் சாப்பில் இருந்து அதிகமாக வருது. என் பொண்ணுக்கு கூட காய்ச்சல் 1 வாரமாக நான் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் காய்ச்சல் சரியாகவே சாயந்தரமான கொசு தொலை தாங்கவே முடியல. நல்ல தண்ணியில் கலந்துருச்சு அந்த தண்ணி போய் அப்படியே ஸ்மெல், அவ்வளோ ஸ்மெல், குடிக்கவே முடியல. நாங்கள் தண்ணிக்கே இப்போ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்.
80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த கிராமிய பாடகி புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டை குசலாக்குடியில் வசித்து வரும் மகமாயி என்கிற மகா கிராமிய பாடல்களை பாடி வருகிறார். இந்நிலையில் உறவினர்கள் யாரும் இன்றி ஆதரவற்று வாழ்ந்து வந்த கிராமிய பாடகி மகாவுக்கு அடைக்கலம் தருவது போல் கார்த்திக் பாண்டியன் காயத்ரி தம்பதி நடித்து 80 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. மோசடி செய்த தம்பதி மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட கிராமிய பாடகி மகா புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த மாதிரி என்னோட சேனலை பார்க்கும்போது யூடியூப்பை வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க, அதனால நீ ஒரு 3 லட்சம் ரூபா பணம் கொடு, அந்த பணத்தை வச்சு நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ எப்படின்னா ஒருத்தவங்க கிரைமில் வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிடுவேன், அவங்கள்ட்ட தான் எல்லா ஐடியாவும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரைமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படியே ஏமாற்றி கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா என்னை வந்து மோசம் பண்ணியிருக்காங்க. மேலும் பலரிடம் பணத்தை கடனாக பெற்று தந்திருக்கும் நிலையில் 80 லட்சம் ரூபாயை மீட்டு தரவும் மோசடி செய்த தம்பதியை கைது செய்யவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாகிஸ்தானில் விளையாடி வரும் இலங்கை அணி வீரர்கள் சொந்த நாடு திரும்ப முடிவு செய்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாடி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். இது பாகிஸ்தான் சென்றுள்ள இலங்கை அணி வீரர்களை கவலையடைய செய்துள்ளது. இதையடுத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் நக்வி இலங்கை வீரர்களை சந்தித்து பேசியுள்ளார். மேலும் இலங்கை வீரர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் இலங்கை அணி வீரர்களின் பேருந்தை தீவிரவாதிகள் தாக்கினர். இதனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் நடைபெறும் காலநிலை உச்சி மாநாட்டு திடலை முற்றுகையிட்ட அந்நாட்டின் பழங்குடியின மக்கள் பாதுகாவலர்களுடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பாரா மாகாணத்தில் உள்ள பெலம் நகரத்தில் COP30 காலநிலை உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் பழங்குடியினரின் நிலம் அபகரிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் பிரேசில் டுபினாம்பா சமூகத்தினர் திடீரென காலநிலை உச்சி மாநாட்டு அரங்கத்தை முற்றுகையிட்டனர். தடுக்க முயன்ற காவலர்களுடன் அவர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டுபினாம்பா பழங்குடி தலைவர் நாட்டோ வளர்ச்சி என்ற பெயரில் வனப்பகுதிகளில் பழங்குடியினரின் நிலம் கபளீகரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். பழங்குடியினரின் நிலத்தை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கைகளை பிரேசில் அரசு உடனடியாக கைவிடவும் பழங்குடியினர் வலியுறுத்தியிருக்கின்றனர். இளைஞர்களிடம் உடல் நலம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஜப்பானில் 10 பாடி பில்டிங் வீராங்கனைகள் புதிய முயற்சி மேற்கொண்டிருக்கின்றனர். இதற்காக தலைநகர் டோக்கியோவில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மசில் கேர்ள்ஸ் பார் என்ற பெயரில் விடுதியாக அவர்கள் மாற்றியிருக்கின்றனர். நடனம் ஆடுவதுடன் உடல் பலத்தை வெளிப்படுத்தும் கடும் பயிற்சிகளையும் பெண்கள் அரங்கேற்றி இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்கின்றனர். உயர் புரதம் மற்றும் நார்ச்சத்து அடங்கிய உணவுகள் பல ரசங்களும் இங்கு பரிமாறப்படுகின்றன. அவற்றை உட்கொண்டவாறு இளைஞர்களும் உடற்பயிற்சி மேற்கொள்கின்றனர். மசில் கேர்ள்ஸ் வாரில் 80 நிமிட பயிற்சிக்கு 6000 yen, அதாவது இந்திய மதிப்பீட்டில் சுமார் 3500 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் 67% வாக்குகள் பதிவான நிலையில் நாளை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளிலும் 2 கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவில் 65.9% வாக்குகள் பதிவாகின. தொடர்ந்து எஞ்சிய 122 தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 68.74% வாக்குகள் பதிவாகின. 2 கட்டத்திலும் சேர்த்து பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாதபடி 67% வாக்குகள் பதிவாகின. இந்த வாக்குகள் அனைத்தும் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களுக்கு பிரதமர் மோடி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக பூட்டான் சென்றிருந்த பிரதமர் அங்கிருந்து நாடு திரும்பியவுடன் நேராக டெல்லி லோக்நாயக் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு குண்டுவெடிப்பில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களிடம் உடல்நலம் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார்.
காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து பிரதமரிடம் மருத்துவர்கள் எடுத்து கூறினர். டெல்லி குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை LNJB மருத்துவமனைக்கு சென்று சந்தித்ததாகவும் அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். சதித்திட்டத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதி அளித்திருக்கிறார். டீனேஜ் மற்றும் இளைஞர்களின் விருப்பமான வீடியோ கேம்களில் ஒன்றான GTA 5 வீடியோ கேம் உலகளவில் 22 கோடி பிரதிகள் விற்று இமாலய சாதனை படைத்துள்ளது. 1997ஆம் ஆண்டு அறிமுகமான கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வீடியோ கேம் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக வீடியோ கேம் சந்தையில் கோலோச்சி வருகிறது. 2D 3D என காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்டு வரும் GTA வீடியோ கேமின் 5ஆம் பாகம் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியானது. மோட்டார் பைக், கார் சேசிங், அதிரடி ஆக்ஷன் சண்டைகள் நிறைந்த டாஸ்க்குகள் என வயது வரம்பின்றி அனைத்து வீடியோ கேம் பிரியர்களையும் GTA 5ஆம் பாகம் கவர்ந்தது. இந்நிலையில் கடந்த 12 வருடங்களில் 22 கோடி பிரதிகளை விற்று வீடியோ கேம் சந்தையில் புதிய மைல்கல்லை GTA 5ஆம் பாகம் எட்டியுள்ளது. இதனால் அந்நிறுவனத்திற்கு 88,625 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக Take-Two நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் புதிய த்ரில்லிங் அம்சங்களுடன் கூடிய GTA 6ஆம் பாகம் அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியாக உள்ள நிலையில் வீடியோ கேம் பிரியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடிகர் அஜித்தின் கார் ரேஸ் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் நிறுவனம் பார்ட்னராக கைகோர்த்துள்ளது. நடிகர் அஜித் குமார் ரேசிங் நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக குழுக்களை அமைத்து சர்வதேச கார் பந்தய போட்டிகளில் பங்கெடுத்து வருகிறார். அஜித் குமார் ரேசிங் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் பார்ட்னர்ஷிப் அமைத்துள்ளது. இதன் மூலம் எனர்ஜி ட்ரிங்க் பிராண்டான காம்பா எனர்ஜி அஜித் குமார் கார் ரேசிங் அணியின் அதிகாரப்பூர்வ எனர்ஜி பார்ட்னராக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை ஊக்குவிப்பது ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாகும் என்றும் அதன் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் திறமைசாலிகளை அவர்களின் லட்சியங்களை நோக்கி பயணிக்க வைப்பது தங்களுடைய முக்கிய நோக்கம் என்றும் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கும்கி 2 படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கிய கும்கி திரைப்படம் 2012ஆம் ஆண்டு வெளியாகி வரவேற்பை பெற்றது. 13 ஆண்டுகளுக்கு பின் தற்போது கும்கி 2 திரைப்படத்தை பிரபு சாலமன் தயாரித்து இயக்கி உள்ளார். எங்க காட்டான இறங்கினாலும் அவனை தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போ. வீரா ஒன் அண்ட் ஒன்லி. தேடிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. வந்த வழியாவே திரும்பி போயிடுங்க. மீறி போனீங்க மாட்டிப்பீங்க. இந்த படம் வரும் 14ஆம் தேதி வெளியாகி இருந்தது. இந்நிலையில் கும்கி 2 படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி சினிமா பைனான்சியர் சந்திரபிரகாஷ் ஜெயின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கும்கி 2 படத்தை தயாரிக்க 1,50,00,000 ரூபாயை பிரபு சாலமன் கடனாக பெற்றதாகவும் பணத்தை திருப்பித் தராததால் படத்தை வெளியிட அனுமதிக்க கூடாது எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். குலுக்கல் முறையில் விழுந்த டிவிக்கு 300 ரூபாய் வரி செலுத்த முடியாத நிலையில் தாம் இருந்ததாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தெரிவித்துள்ளார். இயக்குனர் கிஷோர் இயக்கத்தில் நடிகர் முனிஷ்காந்த் நடித்துள்ள மிடில் கிளாஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தனது மிடில் கிளாஸ் அனுபவத்தை மேடையில் பகிர்ந்தார். திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டேக்ஸ் மட்டும் 300 கட்ட சொன்னாங்க. ஓகே, அப்போ வந்து இறங்கிட்டு நான் வந்து ஷூர் அப்படின்னா என்னோடய வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி இந்த 150 எடுத்து கொடுத்தேன். அந்த 150 பார்த்தேன்னா அவன் தெரிஞ்சு இவன் 150 இதுக்குள்ளே 150 இருக்குன்னு சொல்லிட்டான் தெரியாமல். அந்த மாதிரி வாலெட்டை மறந்து வச்சுருவேன், கரெக்டாக சொல்லுவான், எண்ணி பார்த்து வருவான், அது தெரியாமல் சொல்லிட்டேன். அதை கொடுத்தோன்னா அவங்க 150 போட்டு எனக்கு அந்த ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டிவியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது வரவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல. எனக்கு ஃபோனும் ரீச் ஆகாது, ரீசார்ஜ் இல்லை. அப்படியே தமிழ்நாட்டில் 5 கோடி SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் இதுவரை 78.09 விழுக்காடு SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6.41 கோடி படிவங்கள் அச்சடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 5 கோடி பேருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10
2.1 லட்சம் படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு 9.5 லட்சம் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் 49.55 விழுக்காடு படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PhD மாணவர் அளித்த ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது அதே மாணவர் PhD பயின்று வரும் நிலையில் மீண்டும் வேறொரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அப்போது பாதிக்கப்பட்ட மாணவி ICC குழுவில் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி விடுதியில் இருந்து மாணவர் வெளியேற்றப்பட்டார். இதற்கிடையில் அந்த PhD மாணவர் இ-சமாதா போர்ட்டல் மூலம் பல மூத்த ஊழியர்கள் மீது ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிர்வாக சீர்கேடுகள், இந்த மதவாத வகுப்புவாத இந்த பிரச்சாரங்கள், இதை தாண்டி அங்கு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல், இது எல்லாவற்றையும் உடனடியாக அவசரமாக அரசாங்கம் தலையிட்டு அந்த நிர்வாகமும் சீரியஸாக இதில் கவனத்தை கொண்டு போய் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி அருகே வீட்டின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்ததில் 11 மாத பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. சின்ன கண்ணுபுரம் பகுதியில் உள்ள செல்வ விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆனந்த் ராதா மகேஸ்வரி தம்பதி. ஆனந்த் வாடகை கார் ஓட்டுநராக வேலை செய்து வரும் நிலையில் தம்பதிக்கு 13 வயதில் ஒரு மகன் மற்றும் ஆதிரா என்ற 11 மாத கைக்குழந்தை இருந்துள்ளது. எதிர் வீட்டில் வசித்து வரும் சிவரஞ்சனி என்பவரின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராதா மகேஸ்வரி தனது கைக்குழந்தை ஆதிராவுடன் சிவரஞ்சனி வீட்டுக்கு சென்றுள்ளார். நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே வீட்டின் மேற்கூரை பூச்சு திடீர் என பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது. இதில் தரையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஆதிரா மீது மேற்கூரை கற்கள் விழுந்ததில் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. குழந்தையின் தாய் ராதா மகேஸ்வரிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஜங்ஷன், டவுன், தாழையூத்து, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், திட்டன்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக மழை வெளுத்து வாங்கியது. புதுக்கோட்டையில் காற்றுடன் பெய்த மழையால் அரண்மனை வீதியில் உள்ள பழமை வாய்ந்த வேப்பமரம் 2ஆக பிளந்து தினக்கூலி தொழிலாளியின் கூரை வீட்டில் விழுந்ததில் வீடு தரைமட்டமானது. வீட்டிலிருந்து அனைவரும் உடனே வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநில ஆம்னி பேருந்துகளுக்கான இருக்கை வரி குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து செல்லும் ஆம்னி பேருந்துகளுக்கு அண்டை மாநிலங்களில் இருக்கை அடிப்படையிலான வரி அதிக அளவில் விதிக்கப்பட்டுள்ளது. இதை குறைக்க வலியுறுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், வரி குறைப்பு தொடர்பாக அண்டை மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது தமிழகத்திற்குள் நுழையும் தங்கள் மாநில பேருந்துகளுக்கு அதிக வரி வசூலிப்பதாகவும் இதனை குறைத்தால் தாங்களும் பரிசீலிப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்தனர். தமிழக அரசால் வரி இங்க வசூல் செஞ்சதுனால தமிழ்நாடு வண்டிங்க அதை பிற மாநிலங்களுக்கு செல்லும் போது அங்க வரி வேணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வரியை எங்களால் கட்டினா எங்களால் தொழில் இயக்க முடியல. ஏன்னா ஒரு குவார்ட்டருக்கு 90,000 ரூபா வரி மத்திய அரசுக்கு செலுத்தி ஓட்டலான்னு சட்டம் இருக்கும்போது எங்களுக்கு இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா, கேரளாவுக்கு 1,80,000 ரூபா, கர்நாடகாவுக்கு 2 லட்சம் ரூபான்னு இவ்வளவு வரி கட்டி ஜனங்கள்ட்ட எங்களால் அவ்வளவு பயண டிக்கெட் வாங்க முடிஞ்சு நடத்தவும் முடியாது. இருக்கை வரி குறைப்பு தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் 4 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.
எஸ்ஐஆர் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புடன் இல்லை எனில் வாக்குகள் பறிக்கப்படும் என்று காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் எச்சரித்துள்ளார். எஸ்ஐஆர் பாதிப்பு குறித்து திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் பல லட்சம் பேரின் வாக்குரிமையை தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு சேர்ந்து பாஜக பறித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதே பாணியில் தமிழ்நாட்டில் 15 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். அவசரமா பண்ண வேண்டிய காரணம் என்ன வந்ததுன்றது ஒன்றும் அவங்களுக்கு முதல்ல சொல்லலை. அப்படியே செய்தாலுமே கூட இது ரொம்ப நாள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சென்சஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் தேவையோ அந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆருக்கு தேவை. அதெல்லாம் இல்லாம 3 மாதங்களுக்குள்ள இதை கம்ப்ரஸ் பண்ணி பண்றதுனால பல ஒடுக்கப்பட்ட மக்களும் பல கஷ்டத்துல இருக்கவங்களும் இதுல சிக்கி அவர்களுடைய வாக்கை இழப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்வதற்கு ஆவணங்கள் கேட்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே இல்லை என்று சசிகாந்த் செந்தில் கூறியுள்ளார். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். நான் பாட வேண்டாம், எல்லாரும் ரசிகர்கள் எல்லாம் தானா பாடிடுவாங்க. பீட்டு நல்லா இருந்தா சின்ன குழந்தை கூட எழுந்து ஆடுது. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, மெல்லப்போ மெல்லப்போ. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? தேனிகள் தாடும் மெல்லப்போ. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அவார்டு எப்போ கிடைச்சாலும் சந்தோஷம் தானே ஒரு ஆர்டிஸ்டுக்கு. You don't just deal with the shark.